ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கும் ஆக்சுவலி. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு மேக்னெட்டிக் பிஸ்னஸ் வேர்டு தட் ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் தென் பிஸ்னஸ் லீடர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் இருந்து வர்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் வேர்டு 10x பிஸ்னஸ் growth ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. இந்த 10x பிஸ்னஸ் growth ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பிசினஸ் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங்கா எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அதை வந்து 10 டைம்ஸ் சேல்ஸா இருந்தா இப்ப இருக்கிற ஒரு 1000 crores பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது 10,000 crore கன்வெர்ட் பண்ணணும். ஒரு 1000 கஸ்டமர்ஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க ஒரு 10,000 கஸ்டமருக்கு ரீச் பண்ணணும். ஒரு 1000 ஏரியாஸ்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல 1000 கிளையன்ஸ் இருந்தது அப்படின்னாக்க அது வந்து 10,000 கிளையண்டா கன்வெர்ட் ஆகணும். இதுதான் அந்த 10x பிசினஸ் growth அப்படிங்கிறது. இப்போ இது நம்ம கேட்கிற எல்லா பிசினஸ் மேனுக்கும் எஸ்பெஷலி ஃபார் எம்எஸ்எம்இ ஓனர்ஸுக்கு வந்து ஸோ நம்ம பிசினஸை 10x growth அட்டைன் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 10x அட்டைன் பண்றதுக்கு எந்த இண்டஸ்ட்ரினால முடியும் இல்ல எந்த பிசினஸ் மேன்னால முடியும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வி ஆல் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து திஸ் இஸ் பாசிபிள் ஃபார் ஆல். அப்போ பாசிபிள் ஃபார் ஆல் அப்படின்னா ஒரு செட்டன் ஸ்டாண்டர்டைஸ்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு ப்ரூவன் எக்ஸ்பெரிமெண்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த 10x growth அப்படிங்கிறது பாசிபிள் ஃபார் ஆல் தி பிசினஸ் மேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த 10x growth அப்படிங்கிறது என்னன்னா, எஸ்பெஷலி ஃபார் ஆண்டர்பிரனர் எம்எஸ்எம்இ ஓனருக்கு 10x மைண்ட் செட் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. 10x மைண்ட் செட் அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, ஸோ யூ ஹாவ் டு ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் நம்ம பிசினஸ் அது கன்சிடரபிள் பீரியடுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு 10x லெவலுக்கு growthக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ஸ்ட்ராங் கோல்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் கட் கோல்ஸ் இருக்கணும். என்னன்னா வித்தவுட் பிளான் நத்திங் வில் பி பாசிபிள், ரைட்? அந்த கிளியர் கட் கோல்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 1 இயருக்கான என்ன ஆக்ஷன் ஸ்டெப், நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கான என்ன ஆக்ஷன் ஸ்டெப், தென் நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கான உங்களுடைய ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளியர் கட் ரோட் மேப் இருந்தது அப்படின்னா இந்த 10x growth அப்படிங்கிறது ஸோ டெஃபினெட்லி பாசிபிள். நம்பர் 2. நம்பர் 3 வந்து என்னன்னா, அதாவது எனி பிளான் வித்தவுட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸோ டெஃபினெட்லி வில் நாட் ஈல்ட் அ ரிசல்ட். இப்போ இந்த 10x growthக்கு வந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் டிசிப்ளின் இருக்கணும். நான் பாக்குற மீட் பண்ற ஆண்டர்பிரனர்ல வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஜெயிக்கணும், 10x அளவுக்கு growth ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும், கனவு மட்டும் இருக்கும். பட் அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுறது இல்ல. அந்த கனவு இருக்கும், சம்டைம்ஸ் பிளான் கூட பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் தே திங்க் அபவுட் அ ஸ்ட்ராட்டஜி தே நெவர் இம்ப்ளிமெண்ட். அப்ப வந்து இந்த 10x growthக்கான ஒரு ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் டிசிப்ளின் இருக்கணும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். தேர்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணுவோம், தென் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், we started performing. அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து ப்ராப்பர் ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் பீரியாடிக் ரிவ்யூ. தட் மைட் பி a வீக்லி ரிவ்யூ ஆர் என்ன சொல்றது டெய்லி ரிவ்யூ ஆர் மந்த்லி ரிவ்யூவா இருக்கலாம், இல்லை ஆனுவல் ரிவ்யூவா இருக்கலாம். ஸோ ரெகுலரா நம்ம அந்த கோல் செட் பண்ணிட்டு எக்ஸிகியூஷனுக்கும் அந்த கோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா கம்பேர் பண்ணி ஸோ நம்ம ரைட் ட்ராக்ல போறோமா இல்லையா, ரைட் ட்ராக்ல போறோம் அப்படின்னாக்க வெல் அண்ட் குட், இல்ல அந்த ரைட் ட்ராக்ல நம்ம டிராவல் இல்ல அப்படின்னாக்க again we have to get back to the track. Then next வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எவரி ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து என்னன்னா அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிறவங்க வந்து மஸ்ட். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா ஒரு பிசினஸ் மென்டாரா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் கோச்சா இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னாக்க யூ ஹேவ் டு கன்வே அபவுட் யுவர் என்டையர் பிளான். உங்களுடைய மந்த்லி பிளான் என்ன, உங்களுடைய இயர்லி பிளான் என்ன, 5 இயர்ஸ் பிளான் என்ன, 25 இயர்ஸ் பிளான் என்ன அப்படிங்கறது நீங்க கம்ப்ளீட்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு தென் அவரு கூட நீங்க அந்த பிசினஸ் மென்டார் கூட மேபி எண்ட் ஆஃப் தட் எவரி வீக் ஆர் மேபி ஈவன் ஃபோர்ட்நைட்லி ஆர் மந்த்லி அவர் கூட வந்து இந்த என்டையர் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ அவர் ஹி மே பி ஆக்ட் அஸ் தி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். ஹி வில் ரிமைண்ட் யூ, ரைட்? நம்ம கோலை ரிமைண்ட் பண்ணுவாரு, அதே நேரத்துல வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். தென் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து இந்த 10x ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் ஆண்டர்பிரனர் அண்ட் எம்எஸ்எம்இ ஓனருக்கு அவங்க வந்து அந்த டெய்லி ஆபரேஷன்ஸ்ல அந்த ஃபயர் ஃபைட்டிங்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 6th பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த டெய்லி ரொட்டீன்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டைஸ்டா பண்ணணும். ஸோ வித்தவுட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் தி பிசினஸ் ஓனர் ஆர் என்டர்பிரனர் ஆர் மேனேஜ்மெண்ட், அந்த டெய்லி ஆபரேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அது ரொட்டீனா ரெகுலரா ஒரு சிஸ்டமா ரன் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் தி ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து ஒரு 6th ஸ்ட்ராட்டஜி. 7th ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபோக்கஸிங் டு க்ரோ 10 times, தென் 10 different places, 10 different ஜாகிரபிக்கல் ஏரியாக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 times growth ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்துல எந்த லோக்கல் மார்க்கெட்ல வந்து ப்ராடக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க ஒரு மார்க்கெட் லீடர் ஆகணும். மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க லோக்கல் மார்க்கெட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற பீப்புளுக்கு உங்களோட சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் சரி, த டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் ரைட் அந்த ஏரியால. ஸோ நீங்க யாரை கேட்டாலும் அந்த ரீஜனா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்லயா இருந்தாலும் சரி, ஈவன் அந்த கண்ட்ரிலயா இருந்தாலும் சரி, ஸோ அந்த ப்ராடக்ட்டை பத்தி திங்க் பண்ணும்போது உங்க பிராண்ட் வந்து அந்த டாப் ஆஃப் மைண்ட் ரீகால் ஆகிட்டு அங்க டாமினன்ஸா இருந்தது அப்படின்னாக்க ஈவன் நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு நீங்க போகல. ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டோட ஃபீட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் பேக் எண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ணி ஸோ அதர் மார்க்கெட்ல வந்து ரேபிட்டா growth ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது வந்து 7th பாயிண்ட். தென் 8th ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அதாவது நம்ம 10x growth ஆகணும் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் வேணும், நிறைய கஸ்டமர் உள்ள வரணும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து தே சுட் ரெக்கமெண்ட் அண்ட் தே எவரி கஸ்டமர் சுட் பி பிராண்ட் அம்பாசிடர் ஆகணும் அப்படின்னா வி சுட் ப்ரொவைட் தி 10x வேல்யூ சர்வீஸ், 10x வேல்யூ சர்வீஸ் டு தி கஸ்டமர் அப்படிங்கிறது. 10x வேல்யூ சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ஹோட்டலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அங்க அவர் ஃபீல் பண்ற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு, டைம்லி டெலிவரி, கஸ்டமைசேஷன், அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கஸ்டமர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எக்ஸைட் ஆகிடணும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து டெஃபினட்டா இந்த ஹோட்டல் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆர் மென்டல் பெயின்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் போறோம் அப்படின்னா, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ப்ராசஸ், என்டையர் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 times ஒரு ஹையர் ட்ரீட்மெண்ட், பெட்டர் பேஷண்ட் கேர், அந்த மாதிரி எல்லாம் இருந்து நீங்க ஒரு எக்ஸலன்ட் சர்வீஸ் இருந்தது அப்படின்னாக்க டெஃபினட்டா நீங்க எப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ வந்து we will go back to the same hospital. இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ப்ரொவைடிங் ஃபார் அந்த 10x வேல்யூ டு த கஸ்டமர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் அ சூப்பர் டூப்பர் டூல். ஒரு நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா சைலண்டா நமக்கே தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய கஸ்டமருக்கு எடுத்துட்டு போகுங்க. 9th ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது, இப்போ 10x growthக்கு 10x சேல்ஸ் நடக்கணும். 10x சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா 10 times வந்து நியூ கஸ்டமர் உள்ள வரணும். அப்போ அந்த நியூ கஸ்டமர் உள்ள வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா கான்சியஸா ஸ்ட்ராங் கஸ்டமர் அக்விசிஷன் டீம் ஒன்ன கம்பெனில பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராங் கஸ்டமர் அக்விசிஷன் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீச் பண்ணாத நியூ செக்மெண்ட்ல போயிட்டு புது கஸ்டமரை வந்து நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி, சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம புது கஸ்டமரை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் டூல் ஃபார் எக்ஸ்பேண்டிங் அவர் பிசினஸ் இன்டு 10 times. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புது கஸ்டமர் அக்விசிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணையில வந்து கஸ்டமரை, எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்றதுக்கு நம்ம தவறிடவே கூடாது. அப்போ இந்த 9th ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னா வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராங் அக்விசிஷன் அண்ட் ரிட்டன்ஷன் டீமை ஃபார்ம் பண்ணி நியூ கஸ்டமர் உள்ள வாக்கின் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதே நேரத்துல எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை அட் எனி காஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து போகாம அவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அட் லாஸ்ட் 10th strategy, அந்த பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 10x growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு பில்ட் தி ஸ்ட்ராங் லீடர் அண்ட் 10x மைண்ட் செட் டீம். ஸோ நம்ம கம்பெனில ஒரு 10x மைண்ட் செட் growth இருக்கிற ஒரு லீடர்ஸ் அண்ட் டீம் இருந்தாதான் இந்த 10x ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த 10 ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க கான்சியஸா பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 10x growth அப்படிங்கிறது இட்ஸ் a cake walk for all the business people.